சொல்கிறோம். வானங்களையும் பூமியையும் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்தவன் அவனே. இது அல்லாஹ் சொல்கிறான். வஹுவல்லஸி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் பில் ஹக். அல்லாஹ் என்ன பண்ணா, வானங்களையும் பூமியையும் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்தவன். இப்போ இந்த ஆயத்துக்கு 3 விஷயங்கள் இந்த ஆயத்துடைய ஒரு துண்டு தான் இது. அந்த துண்டில் பார்த்திங்கன்னா இதில் 3 விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. முதல் விஷயம், இந்த வானம் பூமி என்ன, இந்த மகத்தான இந்த படைப்பன் பற்றிய மகத்தான உண்மையை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதுக்கு ஒரு சத்தியமான காரணம் இருக்கின்றது. இது ஃபஸ்ட்டு விஷயம். என்ன காரணம்? முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு யார் அடிபணிந்து வாழ்கிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு யார் முழுசாக கட்டுப்பட்டு நடக்கிறாங்க, அதற்காகத்தான் இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது. அகிலங்களில் இருந்து இந்த நீண்ட காலகட்டம் இருக்கு பார், அதாவது இந்த மனித வரலாறு இவ்வளோ வருஷம் டைம் நம்ம கழிச்சிருக்கோம் இல்லையா. இவன் நபிமார்கள் வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இது வந்துச்சு, இந்த ஊர் இல்லாமல் இருந்துச்சு, அந்த ஊர் டெவலப் ஆச்சு, இந்த ஊர் டெவலப் ஆச்சு, இவ்வளோ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குல்ல. இப்போ இன்றைக்கி நீ பிறந்ததுலேருந்து இந்த உலகம் எவ்வளோ 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 பெரிய ஒரு வரலாற்று மாற்றங்களை கண்டுச்சு. ஜெயலலிதா இருந்தாங்க, இல்லை. கருணாநிதி இருந்தாங்க, இப்போ இல்லை. எம்ஜிஆர் இருந்தார், இல்லை. எல்லாம் மாறிட்டே போகுது. ஃபோன் இருந்த இடத்துல செல்ஃபோன் வருது. டெக்னாலஜி எங்கேருந்தோ எங்கே டெவலப் ஆகி போயிட்டுருக்குது. இதெல்லாம் எங்கே போகுது? இதெல்லாம் போயிட்டுருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா? ஏதோ ஒரு இடத்த நோக்கி இதெல்லாம் போயிட்டுருக்கா உலகம்? இல்லை உலகம் சும்மாவே வளர்ந்துட்டுருக்கா? சும்மாவே டெவலப்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கா? ஒரு இலவும் இதுக்கு மீனிங் இல்லையா? புரியுதா இல்லையா? இப்போ இதுக்கு ஹக்கு இருக்குது. இதுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் நம்ம வந்தவங்களாம் எதுக்கு வந்தோம்? டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்தோம். புரியுதா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷத்துக்கும் நம்ம அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த பூமியை நான் சும்மா படைக்கலை. என்ன பண்ணல? சும்மா படைக்கலை. சும்மா படைச்சி நானே விளையாடணும். அதனால தான் இந்த மற்ற மத சகோதரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திருவிளையாடல் அப்படிம்பாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய விளையாட்டு, அதாவது கடவுளின் விளையாட்டு. கடவுள் விளையாடுறான். இது கடவுளின் லீலை. கடவுளின் லீலை ரைட்டு. ஆனால் வலி எனக்குள்ள இருக்குது. எனக்குள்ள பெண்டு கலண்டுது இங்கே உக்காந்துக்கிட்டு. உனக்கு அல்லாஹ் விளையாடுறதா இருந்தால் வேற எங்கேயாவது வச்சு விளாடணும். என்ன வச்சு ஏன் விளாடணும்? நானா காயின்னு நான் தான் கிடச்சேன்னா இழிச்சுவான் ஏன்? புரியுதா? அப்போ கேள்வி வருமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், டே அப்படிலாம் இல்லைடா, உனக்கு எவ்வளோ பெரிய கண்ணியத்தை நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் பார். நீ இங்கே கஷ்டப்படுற, அது எனக்கு தெரியுது. உன் வழி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உன்னை இவ்வளோ சிரமமான ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்து நான் உன்னை அனுப்பியிருக்கேன். அது எவ்வளோ சேலஞ்சானதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை நான் கண்ணியப்படுத்துவேன். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வானத்தையும் பூமியையும் சும்மா அல்லாஹ் படைக்கல. ரெண்டாவது விஷயம், இந்த உலகில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு இருக்குது பார்த்தியா, இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது, காரணம் இருக்குது. இது கிறுக்குத்தனமாக செய்யப்பட்டது கிடையாது, வெல் பிளான்டு செய்யப்பட்டது. அப்போது இதுக்கு அதாவது இந்த தோற்றத்திற்கும் மறைவுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் சத்தியத்தின் அடிப்படையிலும் ஞானத்தின் நீதி மற்றும் ஞான இரண்டையும் நம்ம பார்க்க முடியும். இதில் இந்த சூரியன் பூமி இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கும். டிசிப்ளின் எங்கே இருக்காதுன்னா மனுஷன்ட்ட மட்டும்தான் இருக்காது. வேறு எல்லார்ட்டையுமே டிசிப்ளின் இருக்கும். இப்போ ஒரு 2 மரம் வைக்கிற, இந்த மரம் அந்த மரத்தோட தண்ணியை உறிஞ்சிக்காது, அதை அநியாயம் பண்ணது. அதோட தண்ணி அது விட்டுரும், அதுக்கு தேவையான தண்ணி இது எடுத்துக்கும். புரியுதா? சில மரம் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக வச்சு விட்ருவாங்க, ஒல்லி ஆயிரும். ஏன் ஒல்லி ஆகுது? பக்கத்து மரத்தோடைய தண்ணி சேர்த்து இழுத்துருக்க வேண்டியதான். இழுக்காது. 2 பேர் இருக்கும், ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சிக்கலாம்.
நீ கரெக்டாக வச்சோன்னா 2 மரம் ஆரோக்கியமாக வரும், இல்லைன்னா இது என்ன பண்ணும், ஆளு கொஞ்சம் குடிச்சிக்கலான்ற. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு 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 ஸ்ட்ரக்சர் வந்து, நீதியான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்க முடியும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், வானங்கள் பூமியை சத்தியத்தின் அடிப்படையில் படைத்தவன் அவனே. இப்போ இதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுன்னு சொன்னால், படைத்தது யார், நான். அப்போ நான் தான் படைத்தேன் அப்படிங்கிறது ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான், ஏன் சொல்கிறான்னா, நான் ஓனரு, நான் ஏன் உனக்கு ஆர்டர் போடுறேன், எனக்கு ஃபுல்லாக கட்டுப்பாடு, எனக்கு தொழுவு, என் கட்டளைகளுக்கு வந்து மாறு செய்யாத, ஏன் நான் உனக்கு ஆர்டர் போடுறேன் அப்படின்னா, நான் உன்னுடைய ஓனர், உன்னை எப்படி வேணாலும் நான் யூஸ் பண்ணுவேன். அதை நீ முதல்ல புரிஞ்சிக்கணும். புரியுதா? அப்போது இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளும் ஓனராக தானே இருக்கோம். நான் நினச்சா இந்த டம்ளர் தூக்க முடியுதில்லை, நான் நினச்சா போட முடியுதில்லை அப்படிங்கிறோம். இது வந்து என்னுடைய சொந்த ஆற்றல் கிடையாது, அல்லாஹ் எனக்கு போட்ட பிச்சை, அதில் நான் செயல்பட்டுருக்கேன். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் கை இருக்குது, வேலை செய்கிறதில்ல. ஏன்? கை இருக்குல்ல, ரத்தம் ஓடுது அவனுக்கும், கைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, அப்போ ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது? அல்லாஹ்வுடைய அனுமதி கொடுக்கல. ஏன் சில பேர் கண் இருக்குது, கண்ணை வச்சு பார்க்க முடியலையே, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கல. இதை உணரணுங்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள் அப்படி அல்லாஹ் வைக்கிறான். புரியுதா? அப்போ இந்த இடத்துல இதுவும் வந்து புரிஞ்சு